நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். And behold, two blind men sitting by the way outside, when they heard that Jesus passed by, cried out, saying, Have mercy on us, O Lord, thou son of David. அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் கூட கர்த்தாவே, இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்திலும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பயங்கரமான காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2 குருடரும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரை, தாவீதின் குமாரனை, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 குருடரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அந்த வழியாக தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இந்த 2 குருடர்களும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு ரெண்டாவது என்னதான் செய்யறாங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. தாவீதின் குமாரனை, எங்களுக்கு இரங்கும். நம்முடைய தேவன் இரங்குகிற தேவன். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாவீதின் குமாரன் என்றால் அவர் இரங்குகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு இரங்குகிற தேவன்தாம் தாவீதின் குமாரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவாய் நமக்கு இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கூப்பிடும் பொழுது அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். உண்மையாக தேடுவரின் உள்ளத்தில் அவர் என்னதான் செய்கிறார்? அவர் வந்து விடுகிறார். நம்முடைய கூப்பிடுதல் எல்லாவற்றையும் கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் தருகிறார். இந்த 2 குருடரும், ஆண்டவரே, தாவீதின் குமாரன் வருகிறார், என்னை விடுவிக்கிறவர் வருகிறார் என்று அவங்க கேள்விப்படுறாங்க. நடக்கிற சத்தத்தை கேட்கிறாங்க. இது என்ன என்று கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார். இவர் 2 பேரும் ஒன்று தீர்மானம் பண்ணினாங்க. இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு, என்னை தாண்டி அவரை விடக்கூடாது. இயேசுவை பிடித்து கொண்டாங்க. ஆண்டவரே, என்னை சுகமாக்காம ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க, என் சூழ்நிலையை பாருங்க. 2 குருடர் பாருங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியல. நமக்கு 2 கண்களும் தெரிகிறது, 2 கால்களும் நல்லா நடக்கிறோம், நல்ல கரங்களை தந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த 2 கண்களும் இல்லாம எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரமா கண்களை மூடி நடந்து பார்த்தா நரகத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் பாருங்க. இந்த 2 குருடரும் கூட வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று தாவீதின் குமாரனை இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் பிதா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், அப்படி வேதத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல தாவீதின் குமாரன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் என்றால் இறங்குகிறவர், நமக்கு இறங்கி நமக்கு பதிலை தருகிறவர், இறங்கி நமக்கு நன்மை செய்கிற தேவன். அதனாலதான் 2 குருடர்களும் தாவீதின் குமாரனே, இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சத்தத்தை இன்னும் அதிகமாக கூப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் இறங்குகிறவர், தாவீதின் குமாரன் உதவி செய்கிறவர், தாவீதின் குமாரன்
விடுவிக்கிறவர், தாவீதின் குமாரன் சமாதானத்தை தருபவர், தாவீதின் குமாரன் நம்மை காண்கிறவர், தாவீதின் குமாரன் நமக்கு சகாயம் செய்கிறவர், தாவீதின் குமாரன் மிகுந்த இரக்கம் உள்ளவர், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற தேவனாய், சர்வாங்க சுகத்தை தரும் தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் தாவீதின் குமாரனாய் வெளிப்படுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சர்வாங்க சுகத்தை நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் இயேசுவே சமாதான பிரபு, அவரே நீதியின் ராஜா, அவரே நம்மை காண்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே மன துருக்கம் உள்ளவர், அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் இந்த உண்மையாக கூப்பிட வேண்டும். இந்த இரண்டு குருடர்களும் தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குமாப்பா, ஆண்டவரே நீதான இந்த சரீரத்துல ஜீவனை தந்தீங்க அப்பா, நான் செய்த பாவமோ என் தாய் தகப்பன் செய்த பாவமான்னு தெரியல அப்பா, என் கண்கள் திறக்க வேணுமாப்பா, ஆனா உம்மால முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் தான், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். ஆகவே இந்த இரவு, இந்த முழு இரவு ஜபத்துல தேவ சமூகத்துல ஒரு சிறு கூட்டமாக விழிப்புள்ளவர்களாக தியாகம் பண்ணி, தூக்கத்தை தியாகம் பண்ணி தேவ சமூகத்தில் இருக்கிறோம். ஆகவே நீ எது வேணாலும் கேட்டு இருக்கலாம், உன் இதயத்தை அவர் காண்கிறார். ஒருபோதும் உன்னை வெறுமையாக அவர் அனுப்பிவிட மாட்டார். வெறுமையாக அனுப்புகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நல்ல குரட்டை விட்டு தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஆகவே விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். உண்மையாக கூப்பிடணும், ஏதோ கடமைக்கு அல்ல. அதனாலதான் உங்களை 5 பேராக நீங்க ஜெபிங்க. தனிமையா நீங்க பாவத்தை அறிக்கை செய்ய ஜெபிங்க. எத்தனை நம்ம பார்த்தோம். அடுத்த மாதம் வேற மாதிரி, ஒவ்வொரு மாதமும் வேற விதவிதமாக ஆண்டவர் நடத்துவார். ஆகவே நீங்க பண்ணின விண்ணப்பங்கள் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, நான் ஜெபித்த ஆண்டவர் கேட்க மாட்டாரா? நீ ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்பார். ஆகவே உங்களவே தன்னை தாழ்த்தணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கு விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணும். ஆகவே நீ ஜெபம்னு ஆண்டவர் கேட்பார். இந்த இரண்டு குருடர்கள் பாருங்க, கண்ணு தெரியாதவங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்பா, என்னை தாண்டி வெளியே போயிடாதீங்க, நித்தம் என்னால யாரையும் காண முடியல, என் பெத்த தாய் தகப்பனை பார்க்க முடியல, உலகத்தை பார்க்க முடியல, இயேசுவை உண்மையும் நான் பார்க்க முடியல, ஆனா உண்மை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதனாலதான் தாவீதின் குமாரனை என்று கூப்பிடுறாங்க. நீங்க என்னை விடுவியும், எனக்குள்ள வாங்க, என் கண்கள் பார்வை அடையணும், இருளான வாழ்க்கையில இருந்து விடுவியும் என்று கூப்பிட்டாங்க. என் ஜனமே, நமக்கு 2 கண்கள் இருக்கிறது, 2 கை, 2 கால்கள், சகலம் இருக்கு பாருங்க. நம்ம கண்கள் இருக்கு, நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் தான். நம்ம நன்றி சொல்லணும். நீங்க முழுமையாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு இருக்கிற சூழ்நிலை, உனக்கு இப்ப இருக்கிற காரியம் உனக்கு பெரிதாக காணப்படலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக தூசியாக இருக்கிறது. நீ கர்த்தருக்கு முன்பாக நீ சரண் அடையும் போது, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஆகவே நீங்க உண்மையாக கூப்பிட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகத்தில் அப்படி பார்க்கிறோம், உண்மையாக தேட வேண்டும் என்று. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். எல்லா கரங்களை தட்டி கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. உண்மையாக நீங்க கூப்பிடுறீங்களா?
வேம்பாருக்கு வந்த பிறகு அநேக அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. ஏன் விசுவாசம் என்ன, மனதில் நினைச்சாலுமே போதும் அந்த காரியம் எனக்கு வந்து சேரும். ஆகவே இந்த புளிய முத்து மேல எனக்கு ஆசை. ஏன்னா அது இடிச்சு ஊற வச்சு சாப்பிடுவோம். எங்க அம்மா அப்படி செஞ்சு தரும். ஆனா இது அநேக இடங்கள்ல சாப்பிட முடியல. எத்தனோ வருஷம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டது. ஆகவே அது மேல எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னன்னு தெரியல, எது மேலேயும் ஆசை இருக்கு. புளிய முத்து ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளவு எனக்கு பிடிக்கும். மனசுலதான் நினைச்சேன். இந்த சகோதரி கூட நம்ம ஆலயத்துல இருக்கிறாங்க பாருங்க. இந்த நல்லா வறுத்து இடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்தாங்க. வீட்டம்மா ஊற வச்சுட்டு நல்லா சோத்திரம் பண்ணி மனசுலதான் நினைச்சேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க மனதுல நினைக்க உங்க விசுவாசத்தின் அளவு இருக்கு, ஆண்டவர் தந்தார். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நோக்கி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் தேவைகளை தாங்கப்பா. இங்க வந்த பிறகு எந்த கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நம்ம சொல்றோம். ஆனா ஜீவியத்துல நடைமுறையில இருக்கா விஷயம் அங்கதான் இருக்கு பாருங்க. பாக்குற ஆண்டவர் ஏதாவது நான் பேசிட்டேனா, ஏன் இப்படி குறைபா வருது? ஆனா இருக்கு, ஏதோ நாளைக்கு 2 நாளைக்கு இருக்கும் அரிசி பாருங்க. மற்றபடி ஒரு சில ஜாமான் இல்லையே, ஆனா போதுமான 2 நாளைக்கு இருக்கு. அடுத்து என்ன செய்யறது? ஆண்டவர் தேவையை தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் பாப்பா கூட காலேஜ் படிக்க போறதுக்கு பீஸ் கட்டணும் பாருங்க. அப்ப என்ன அவங்க கண்கள்லையும் தயவு கிடைக்க உதவி செய்யறார். அதுக்கு என்ன செய்ய அம்மாட்ட கேட்டேன். அம்மா இந்த மாதிரி யார்கிட்ட எனக்கு கேட்டது இல்லை. ஏன்னா ஒரு ஸ்தாபனத்துல உதவி செய்வாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கிறோம், இருந்தாலும் என்னன்னு தெரியல. ஒரு ஜோமனிக்குங்க, இந்த மாதிரி ஜெபிச்சுக்குங்க, இந்த மாதிரி தேவைகள் இருக்கு. என்ன செய்யறது? என் சூழ்நிலை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆகவே வந்த புதுசுல நான் சொல்றது இப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தருவார்னு சொன்னாங்க. நீயும் தரல, கர்த்தர் தருவாராக்கும். நான் முறுமுறுத்தேன் நல்லா. இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. கர்த்தர் தருவார். நான் பாருங்க அவங்க நாவுல இருந்து கர்த்தர் பேசுறார், அது எனக்கு தெரியல. சரி ஒன்னும் வாய்ப்பு இல்லை, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ப கர்த்தர் தருவார் இந்த வார்த்தை நீ தொட்டுச்சு. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டி அதை நினைவு கூர்ந்தேன். என் ஊழியத்துக்கு வரும்போது என் வேலையை சரியா செய், உன் தேவையை நான் சந்திப்பேன்னு சொல்லிதான் அப்படி சத்தம் கேட்டது. அதுலதான் 3 வசனத்தின் மூலமாக தெரிந்தெடுத்தார். அவங்க சொன்ன அந்த வார்த்தை இந்த ஊழியத்துக்கு வரும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரு. ஆமா, அப்ப நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். இப்ப யாருக்கு வேலை செய்யறோமோ அவங்க தான் கூலியை தரணும். ஆமாங்க கர்த்தாவே, விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க பாருங்க. ஊழியரா இருந்தா விசுவாசி இருந்தாலும் விசுவாசிகள் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். நேரம் அரசரிலிருந்து நேரம் முழங்கால் போட்டு கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க, யாருடைய கண்கள்லயாவும் தயவு கிடைக்க செய்யுங்க, இல்லைன்னா வானத்திலிருந்து பொத்துன்னு கோடி கணக்கா போடுங்க. விசுவாசியும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் தரலாம். இதெல்லாம் விளையாட்டுக்கு சொல்லல பாருங்க, உண்மை. நம்ம விசுவாசத்தின் அளவு இருக்கு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அநேக இடங்கள் இப்படி நடந்திருக்கு பாருங்க. அப்படி நான் கேட்கும் பொழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா சம்பந்தமே இல்லை பாருங்க. எங்க தூரத்தில் இருக்கிறவர் தான், சம்பந்தம் இல்லாம அந்த போன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் கேட்டார். ஏதோ உங்க நினைவு வந்துச்சு, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிந்தையில ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அதான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. இந்த காலேஜுக்கு படிப்புக்குரிய தேவைகள், இந்த 3 வருஷத்து தேவைகளும் அவர் மூலமா சந்திக்க உதவி செய்தார். விசுவாசி, ஒரு சர்ச்சுக்கு ஏதோ ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறவர் தற்செயல விசாரிச்சார். இல்ல இந்த மாதிரி தேவைகள் இருக்கு, அதுக்கான ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருக்கட்டும் ஆண்டவர் சந்திப்பா. இது ஒரு வார்த்தை ஏன் என்கிட்ட சொல்லல பாருங்க. இந்த நினைவு வந்திருக்கு. எத்தனோ வருஷம் ஆச்சு பேசி. அப்ப அது மூலமா எத்தனைக்கு அந்நியர் தான், அவங்க மூலமா கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஏன் சொல்ல வரனா, கர்த்தருடன் நீங்க கேட்க, அவரை நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும் பாருங்க. இந்த 2 குருடர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர் கைவிட்டாரா? அவர்களை என்னிடமாக அழைத்து வாருங்கள். அந்த ஜனங்கம் கூட அதட்டுனாங்க. ஏய் சுமாரு கத்தாத பாருங்க. கூட இருக்கிறோம், ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு உதவியும் கிடையாது. ஒண்ணு உதவி செய்யணும், உபத்திரவம் இல்லாம இருக்கணும். வந்த ஜனங்கள் பாருங்க, சீசருக தான் வர்ற ஜனங்க அதட்டுறாங்க. கம்முன்னு அவனுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருக்கலாம். தாவீதின் குமாரன் இறங்கு, இயேசுவை தான் கூப்பிட்டாங்க. நம்ம சூழ்நிலையும் கூட இப்படிதான் இருக்கும். நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன், அவகிட்ட உதவி கேட்க மாட்டோம். உபத்திரவமாக நேர்ல வருவாங்க.
சோதனை நம்மை தேடி தேடி வரும். நீ சோர்ந்து போகாத, கர்த்தரை நீ பிடித்து கொள்ள வேண்டும். குருடர்கள் பாருங்களேன் வந்துட்டு அதை தான் நாம் பார்க்கணும். நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவனாய் இருக்கிறார். மனதுருக்கம் உடையவரை மன்னிப்பது வல்லவரா, மனதுருக்கம் ஆமென் உடையவரே மன்னிப்பது வல்லவர், ஒன்றிணைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே, ஒன்றிணைவாயிருக்கின்றார். ஓடிவா என் மகனே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மனதுருகும் தேவன், மன்னிப்பதில் வல்லவர். ஒரு ரகசியம், குடும்பத்துக்குள்ளேயோ சரி, ஒருவருக்கொருவர் நீங்க மற்றவங்களை மன்னிக்கணும். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவர். நம்ம ஒரு கட்டளையாவே கொடுத்திருக்கிறார். நீங்க மன்னிக்க மன்னிக்க உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடுவார். ரகசியம் அதுதான். இந்த இடத்துல பாருங்க, மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாயிருக்கிறார். பாருங்க, இந்த உலகம் கூட மறந்து போய்விடலாம், நம்முடைய தாய் தகப்பனும் கூட கைவிடலாம். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை உனக்குள்ள இருந்து செய்வேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். என் ஜனமே, நீயா தேவனுடைய சமூகத்துக்கு இரவு ஜெபத்துல நீ வரல, தேவனுடைய கிருபை உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறது. கர்த்தர் உனக்குள்ள இருந்து பயங்கரமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். உன் கண்ணீரை அவர் துடைத்து உன்னை கரம் பிடித்து அவர் உன்னை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடி. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் விசுவாசத்தோடு துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றே நிறைவேற்றுவார். தூங்குற பிள்ளைய முன்னாடி இருக்கக்கூடாது. தம்பி எந்திரி, பின்னாடி படுத்துக்க, போடு, சேருக்கு பின்னாடி படுக்கு. ஆகவே இன்றே பாருங்க, உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவன். அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். உன்னுடைய எண்ணம் எல்லாம், உன்னுடைய ஏக்கம் எல்லாம் மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது. உன் எண்ணம் எல்லாம், உன் ஏக்கம் எல்லாம் நாளை இல்ல, இன்றே உனக்கு நிறைவேற்றி தருவார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? நீ சோர்ந்து போக வேண்டாம் என் ஜனமே. உன்னை பெரிய ஒரு லெவல்ல ஆண்டவர் மாற்றுவார். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை அழகு பார்ப்பார். அதுதான் நம்முடைய தேவன். மனுஷன் அழக பார்ப்பான், உயரத்தை பார்ப்பான். ஆனா தேவன் அப்படி அல்ல. உன்னை சிருஷ்டித்த தேவன் அவர் வல்லமை உள்ளவர். உன்னை அவர் வலது கரத்திலே உன்னை வரைந்திருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். முடிவு பரியந்தம் அவர் உன்னை நடத்த வல்லமை உள்ள தேவன். உள்ளங்கைகளிலே அவர் உன்னை வரைந்திருக்கிறார் என் ஜனமே. ஆகவே இந்த ராத்திரி வேளையிலும் கூட நீ உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். என் ஏக்கம், உன்னுடைய ஏக்கம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் நோய்கள் எல்லாவற்றையும் அவர் நொடி பொழுதே இப்பொழுது சர்வாங்க சுகத்தை அவர் தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பயங்கரமான ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினை உச்சரித்துட்டா போதும், அதுல அவ்வளவு வல்லமை உண்டு என் ஜனமே. நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். எல்லாம் கரங்களை தட்டி சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். சத்தத்தை உயர்த்தி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நாடு நாடுங்கு பெரியவர் திருமுண்டே. ஆமென். பேய்கள் எல்லாம் நாடு நாடுங்கும் நம்ம பெரியவர் திருமுன்னே. ஹல்லேலூயா. இந்த பெரியவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த தீய சக்தியும் செயலிழந்து போய்விடும், சாம்பலாய் போய்விடும். அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம்.
நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், நன்மை செய்யும் தேவன். நம்முடைய தேவன் பெரிய தேவன். இந்த பெரிய தேவனுக்கு முன்பாக எந்த தீய கிரியைகளும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. உலகத்தில் உள்ளவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவருக்கு முன்பாக ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியாது. தீய சக்திகள் செயலிழந்து போய்விடும். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. உன் பாவங்கள் எல்லாம் அவர் போக்கி உனக்குள்ள இருக்கிற பயங்களை எல்லாம் நீக்கி போடுகிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்பி அதிசயம் உன் ஜீவியத்திலே செய்வார். ஹல்லேலூயா. பாவங்களாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் போக்குவார். இயேசு என்பது தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. அவருடைய நாமத்தை நீ உச்சரித்தா உனக்குள்ள இருக்கிற பாவங்களை போக்குவார். உனக்குள்ள இருக்கிற பயங்கள், மரண பயம், மற்றபடி எதிர்காலத்தை குறித்து பயம், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து பயம், எப்படி இருக்குமோ பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து உனக்கு பயம். இந்த பயமெல்லாம் எப்ப நீங்கும்? இயேசுவின் நாமத்தை உன் நாவுனால நீ உச்சரிக்கும் போது உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் மாத்திரமல்ல, அதை போக்கி உனக்குள்ள இருக்கிற பயங்களை அவர் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். அதிசயங்களை உன்னை காண செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தாவீதின் குமாரன் நமக்கு இறங்குகிறவர். தாவீதின் குமாரன் யார்? நமக்கு இறங்குகிறவர். சொல்லுங்க, தாவீதின் குமாரன் என்றால் தேவன் எனக்கு இறங்குகிறவர். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேசியாவாய் இருக்கிறார். மேசியா என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுவிக்கிறவர். இயேசு கிறிஸ்து பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவர்தாம் அவர் இயேசு கிறிஸ்து. இவரே உன்னதமானவர், இவரே ஜீவனுள்ள தேவன், இவரே பேசுகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கூடும். என் ஜனமே, இந்த வேளையிலும் கூட நீங்கள் தேவ சமூகத்திலே துக்கத்துடன், வியாதியுடன், வேதனையுடன், ஒரு மரண பயத்தோடு, பல பாரங்களுடன், கவலையுடன் நீ காணப்படலாம். கர்த்தர் உனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட வல்லமையுள்ள தேவனை நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த 2 குருடர்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா. மற்றவங்க அதட்டுறாங்க, அதெல்லாம் காதுல வாங்கல. எனக்கு விடுதலை, என் கண்கள் திறக்க வேண்டும். இந்த காது பாருங்க, ஆனா செவிகள் கேக்குது, நடக்கிற சத்தமெல்லாம் கேக்குது. இந்த குருடருக்கு கண்ணு தான் தெரியல, ஆனா எதையுமே பொருட்படுத்தல. என் கண்கள் திறக்க வேண்டும். சிந்த போறோம் தாவீதின் குமாரன். அவர் பாருங்க, பாதாளத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உன் வேதனைகளையும், உன் கவலைகளையும், உன் கடன் பாரங்களையும் அவர் நீக்கி போட என் தேவன் வல்லமை உள்ளவர். நீ அவரையே நம்பி காணப்படு, தேவ சமூகத்துல காணப்படு. உன் நாவிலிருந்து தகாத வார்த்தைகள் ஒன்றும் வர வேண்டாம். நீ தேவ சமூகத்துல அந்த பரிசுத்தம் உள்ள தேவனையே நீ துதித்து கொண்டிரு. கர்த்தர் உன்னை உயர்த்தும் நேரம் வரும், அப்பொழுது உன்னை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்து அவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். இப்பொழுது எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சில பிள்ளைய பார்த்து பிடிவாதமா இருக்குங்க. அம்மா அப்பா சொன்னா தருவாங்கன்னு ஒரு சிலர் இருக்குங்க, ஒரு சிலர் பிடிவாதம். அந்த பிடிவாதம் நமக்கு வேணும். எதுல பிடிவாதமா கேட்டு, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஜெபம் உயிர் உள்ளதா இருக்கணும். உயிர் இல்லாத ஜெபம்னா கூரைக்கு மேல போகாது. ஆகவே நம்ம தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தாவை இதுல இருந்து விடுதலை தாங்க, நீ ஜீவன் உள்ள தேவன், நீ அழைத்தது உண்மையானா நீங்க உதவி செய்யுங்கப்பா. இப்ப எனக்குள்ள என்ன குறை இருக்கு நீங்க உணர்த்துங்க.
நீ சரி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது, பரிசுத்தமாகிக்கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆகவே தேவ சமூகத்திலிருந்து முடிந்த அளவுக்கு நீங்க என்னதான் செய்யணுமா, கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். யாக்கோபை போல இந்த பிடிவாதம் ஜபத்தில் இருக்கணும். ஜபம் வீரம் பாருங்க, அவ்வளவு வீரமா இருக்கணும். ஜப வீரராய் நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் என்ன செஞ்சாங்க, பாடி துதித்தார்கள். எல்லாருடைய கட்டுகளும் பாவ கட்டுகளும் அருந்தது, இந்த இடமே அசைந்தது என்று பார்க்கிறோம். இந்த நடுராத்திரியில கூட நாம் என்ன செய்யறோம், இரவு ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தை உனக்குள்ள போகும், ஆனால் விசுவாசம் உனக்கு பெருகும். கர்த்தர் உன் ஜீவியத்திலே அற்புதங்களை செய்வார். அவர் உன்னோட பேசுவார். உன் ஜீவியத்துல உன் குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றங்களை நீ காண்பாய். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, இனி காலம் இல்லை. இதோ அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எங்கும் பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் சேதங்களும் இந்த வருகிற நாட்கள்ல உண்டாகும். நீ அதுல தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ இயேசுவை நீ பிடித்துக்கொள். நீ யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளை நீங்க பார்ப்பீங்க, நீங்க கலங்காதிருங்கள். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ அவருக்குள்ள இருந்தால் மாத்திரமே, கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தால் மாத்திரமே நீ பாதுகாக்கப்படுவாய், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஆகவே ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துல வளர வேண்டும். கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட வேண்டும். உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இயேசுவின் நாமத்தை எத்தனை பேர் உச்சரிக்கிறோம்? இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீங்க சொல்லுவீங்களா? எல்லாரும் சேர்ந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். என் குடும்பத்துக்கு இறங்கும். எனக்கு உதவி செய்யுங்க. என் குடும்பத்தின் நன்மைகள் பிறக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்க இப்படி கூப்பிடணும். யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பார்க்கிறவன் உதவி செய்ய மாட்டான். உதவி செய்கிறவர் கர்த்தர் தான். அந்த 2 குருடர்களும் எல்லாரும் அதட்டினாங்க, விஷயமா எடுக்கல, நீ உதவி செய்ய மாட்டேன். என் தேவன் உதவி செய்கிறவர் வருகிறார். அவரை பிடித்து கொண்டாங்க. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல இயேசுவை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். யாரு மேலே நம்பிக்கை, உங்க நம்பிக்கை மனுஷர் மேல் இருக்கக்கூடாது, கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நாமத்தை உச்சரித்து என்ன செய்யணுமா, அவருடைய நாமத்தை உயர்த்தி கூப்பிட வேண்டும். தாவீதின் குமாரனை பாருங்க, இயேசுவின் நாமத்தை உயர்த்தினாங்க. ஆகவே இந்த 2 கண்களும் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கவலையோடு நீ வந்தா உன் துக்க நாட்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசுவால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் முழுமையாக தேவனை விசுவாசிப்போமாக. அப்பொழுது தேவனுடைய மகிமையை நாம் காணலாம். என் ஜனமே, இயேசுவின் நாமம் பெரிதான நாமம், பாவத்தை போக்கும் நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும். பயத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறார். பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை காணிக்கும். இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், ஒரு முக்கியமான நேரம் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொரு ஜீவியத்திலும் கர்த்தாவே அற்புதம் நடக்கட்டும். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமம் பாவத்தை போக்கும் நாமம், பயத்தை நீக்கும் நாமம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல பார்க்கிறோம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம். நம்பினோரை, அவரையே நம்பி நாம் இருக்கிறோமே, அந்த நாமம் நம்மளை கைவிடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீ பிடித்துக்கொள். ஒருபோதும் அவருடைய நாமம் உன்னை கைவிடாது. அவருடைய நாமத்தை அவ்வளவு வல்லமை இருக்கிறது. என் ஜனமே, நம்பினோரை என்றும் கைவிடாத நாமம் தான் இயேசுவின் நாமம் என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அவரை விசுவாசிக்கிற எவனோ, அது வளர்த்தியா இருக்கட்டும், குட்டியா இருக்கட்டும், வயதானவங்களா இருக்கட்டும், பல்லு போன கிழவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், உயரமா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவன், அவரை தேவனை விசுவாசிக்க எவனோ சொன்னா அதான் பார்க்கிறோம். அவன் வெட்கப்படுவதில்லை. உன்னை வெட்கப்பட விடமாட்டார் கர்த்தர் தாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கூட நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 124வது சங்கீதம் 8வது வசனத்துல பார்க்கிறோம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல தான் நாம இருக்கிறோம். அவருடைய நாமத்துல வல்லமை உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு. அந்த நாமத்தை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 குருடர்கள் பாருங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிப்பி தேவ ஜனமே, இன்றை தேவனின் மகிமையை காண்போம். விசுவாசிப்பி, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய மகிமை விளங்கும். ஆதியும் அந்தமும் இயேசுவின் நாமமே, ஆசீர்வதித்திடும் அற்புத நாமமே. ஆதியும் அந்தமும் இயேசுவின் நாமமே, ஆசீர்வதித்திடும் அற்புத நாமமே. விசுவாசிப்பி தேவ ஜனமே, இன்றே தேவனின் மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை, விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் மிகவும் அவசியம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டோ என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவனுக்கு தான் அற்புதம் நடக்கும். யாக்கோபு 1வது அதிகாரம் 6-7 இந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாகியிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக விசுவாசத்தோடு கர்த்தரிடம் நாம் கேட்கணும். இந்த 2 குருடரும் தேவனை விசுவாசித்து தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, தான் உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரை எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல கடைசியில பார்க்க 34வது வசனம், மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம் 34ல பார்க்கிறோம். இயேசு முதலாவது மனதுருகி என்ன செய்யற, நம்ம கண்கள் இருந்து எப்படி இருக்காங்க, 2 கண்களும் தெரியல, எவ்வளவு ஒரு வேதனையோடு மனதுருகி அவர் இறங்குகிறார். தாவீதின் குமாரன் என்றால் இறங்குகிறவர். இந்த தேவன் பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. ஆகவே
நம்ம சுகம் கிடைச்சாலும் யாருக்கு பின் செல்லணும்? இயேசுவுக்கு நாம் பின் செல்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நமக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். பிள்ளைக்காக தகப்பன் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். சீக்கிரம் இதை மட்டும் நாம் பார்த்து முடிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20 27 வரை நிறுத்தி வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20 அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலக்களித்து வீடுகள்ல மேல உள்ள நேரம் இல்லாதனால மேல உள்ள வசனத்தை நீங்க குறிச்சிட்டு நிச்சயம் படிக்கணும். பாருங்க, இந்த ஒரு பிள்ளைக்காக தகப்பன் வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். இந்த ஆவி என்னதான் செய்தான்? அலக்களித்து அவன் தரையிலே விழுந்து நுரைத்தள்ளி புரண்டான். அது பிசாசின் ஆவிகள். பாருங்க, அவர் அலக்களிக்கும். நைட்டு தூக்கம் இல்லாம இரவும் சரீரத்தை ஒடுக்கி அந்த சரீரத்தை கொல்லுவதற்கு தான் இந்த பிசாசின் சரீரத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல பார்க்கிறோம். வாசி 21. அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். தகப்பன் பாருங்க, அவன் ஒரு நிதானத்துல பிசாசு இருக்கு அவன் மகனுக்குள்ள. எப்படி ஆகில மகனை சுகமாக்கும் என்று பரிந்து பேசுறாரு இந்த பிள்ளையுடைய தகப்பன். அவரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிள்ளையுடைய தகப்பனை நோக்கி, எவ்வளவு நாள் இது இருக்கிறது இவனுக்குள்ள? அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம். கவனிக்கணும், இவனை கொல்லும்படிக்கு அது என்ன செய்தான்? அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி இரண்டாவது என்னது? எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடம் உதவி கேட்கிறத நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, நம்மளால ஒண்ணும் முடியாது. எங்க போனாலும் டாக்டர் பாருங்க கையை விரிச்சிருவாங்க. கடைசிக்கு கடவுள் தான், ஆண்டவர் தான் பார்க்கணும். பாருங்க, அது மாதிரி அதான் மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். அதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்து சீசர்லாம் கொண்டு போய் விடுதலை ஆக்கல. ஆனா விசுவாசம் இல்ல. அதனால இயேசுவிடம் வர்றதே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல தண்ணீர் தீயிலும் யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற எதுக்கும் வரமாட்டான் அந்த பிசாஸ். இந்த இடத்துல பார்க்கிறோம், நன்மை செய்ய வரமாட்டான். இப்படி செய்துப்பா, நீ எதாகிலும் செய்வீரானால், நீ எதையாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, எவனை நோக்கி? சிறுபிள்ளையுடைய தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் என்று பார்க்கிறோம். நீங்க விசுவாசித்தா போது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஜெபம் பண்ண அவசியம் இல்லை. உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள ஆண்டவர் வைத்திருப்பார். தட்டி எழுப்ப வேண்டும். நீ ஜெபிக்க வேண்டும். ஜெபாவி ஆண்டவர் தந்திருப்பார். நீ ஆண்டவர் நோக்கி நீ ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண, நீ கிளம்பும் போது கர்த்தர் உன் விசுவாசத்தை அதிகரிப்பார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லிட்டார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அப்ப என்னதான் செய்யணுமா? நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட, ஒரு காரியம் இல்ல, எல்லாமே கூடும். நீ சின்ன காரியத்தை சொன்னாலும் பெரிய காரியத்தை சொன்னாலும் எல்லாம் கூடும். அப்படி வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, பெரிய பெரிய காரியமெல்லாம் இந்த சூரியனையும் நான் பார்க்கிறோம். யோசுவா நிப்பாட்டினதை பார்த்தோமா இல்லையா? இந்த மனுஷனால் கூடாதது பாருங்க, யோசுவா வேண்டிக் கொண்டவர் இந்த வேண்டுதலை கேட்டு ஒரு மனுஷன் வேண்டிக் கொண்டதை நடு வானத்துல நிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஆகவே உன்னுடைய பிரச்சனை உனக்கு பெருசா இருக்கலாம். இவன் பாருங்களேன் இருந்து ஒரு மயனா கூட இருந்திருக்கலாமன்னதோ அந்த பையனை கொல்றதுக்கு தீவிரிக்குதப்பா. உம்மாலே ஏதாவது செய்யணும்னா ஏதாவது செய்யுங்கப்பா. அவன் மனசு நொந்து போயிருப்பான் போல, எங்கெங்கே கொண்டு போய் ஒன்னும் ஆகாம. இந்த வார்த்தையை சொல்லும் போது உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். சத்தம் விடணும். சும்மா வெக்கப்பட்டு இருந்தா அழுத புள்ளதான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். அது சும்மா போயிட்டு அமைதியா இருந்தா ஒண்ணு. அவன் பாருங்களேன், உடனே விசுவாசித்தால் கூடும் சொல்லிட்டாரே, என் பிள்ளை விடுதலை ஆகணுமே, அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கு. அதான் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க யார்கிட்ட கேட்கணும்? இயேசுவிடம் நீ உதவி கேட்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், உடனே பிள்ளையின் தகப்பன், உன் பிள்ளைக்காக நீ பரிந்து பேச வேண்டும்.
ஆண்டவர் எனக்குள்ள ஒரு மூலையில அவிசுவாசம் இருக்கு, இந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு உதவி செய்யும். இந்த தகப்பன் பாருங்க, பிள்ளைக்கா கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உன் பிள்ளைக்காக சத்தம் விடுறதுனால ஒண்ணும் இல்லை. சிலுவை இயேசு தன் பிள்ளைக்காக வந்து 3 பிள்ளை, 2 பையங்க, ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை பாருங்க, செல்லமா வளர்த்திருக்கும் போல. ஐயோ ஒரு பிள்ளை பெத்தனே, பொம்பளை பிள்ளை பாருங்க, இது ஆண்ட விடுதலையை தாங்கப்பா இயேசுவே. நடந்த சம்பவம் பாருங்க. நான் வந்த புதுசுல கூடாரத்துல வச்சு ஜெபிக்கிறத பாக்குறோம். பிள்ளைக்காக என்ன செய்யுது தாயி, பரிந்து பேசுதுங்க. அது மாதிரி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? தாய்மார் சொல்லுங்க, பரிந்து பேசணும். இங்க ஒரு சிலர் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்ககிட்டையும் சொன்னோம், அதிசயமா ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒண்ணு இல்லை. உன் பிள்ளைக்கா நீ தான் பரிந்து பேசணும். தெருவுக்கு போறவங்களை பரிந்து பேசுவான் பாருங்க. அப்ப வந்து நீங்க எல்லாருமே எனக்கு பிள்ளைகள், எனக்கு அந்த பொறுப்பை கடமையை தந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கலன்னு நானும் இந்த அற்ப காரியத்துக்காக இந்த ராஜ்யத்தை வந்து போக முடியாது. அதனால இந்த கடமையை திறப்பில இருந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆகவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க தான் ஜெபிக்கணும். என் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணிக்கங்க. உனக்கு என்ன பெரிய விஐபி, உனக்கு பெரிய வேலையா? ஒரு வேலையும் கிடையாது. மற்றவர்கிட்ட சொல்லுவாங்க நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பாருங்க, உன் பிள்ளைக்கா நீ தான் ஜெபம் பண்ணணும். விடுதலை பெற்று நல்லா வேலை பார்த்தா வந்து பாருங்க, சம்பாரிச்சு உன் கையில தான் தருவான், இங்க வந்து தருவான். அது அப்ப நீ தான் ஜெபிக்கணும். கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். ஆகவே உன்னுடைய பிள்ளையின் சூழ்நிலையை மாற்றுவார். ஆகவே நீங்க நினைக்க கூடாது நான் செய்த பாவமோ, தாத்தா பாட்டி செய்த பாவமோ நினைக்கவே கூடாது. வசனம் சொல்லுது, தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு இப்படி பிறந்தான். ஆகவே தேவ சமூகத்தில் நீ எந்த சூழ்நிலையிலும் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் முன்பாக உன்னுடைய பிள்ளையை உயர்த்தி முடியாய், அதிசயத்தை செய்ய முடியாக தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீ பரிந்து பேச வேணும். யாருக்காக? உன் பிள்ளைகளுக்காக. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்காக ஏன் அழுகிற? சிலுவைக்கு கீழே அநேக மரியாள்கள் சகோதரிகள் ஜெபிக்கிற, உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன் அழுதுகிட்டு ஒப்பாரி வைக்கிற? வந்துட்டு என் வேலை முடிந்தது, நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறேன். உன் பிள்ளைக்காகவும் அதை ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைக்காக, உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அழு. வேத வசனம் சொல்லுதுங்க. ஆகவே இந்த தகப்பன் பாருங்க, வெக்கத்தை விட்டு, ஒரு தாய் இல்லாம கூட இருந்திருக்கான், அதான் வந்தானோ நம்ம பாவம். வந்துட்டு ஆண்டவரே என் மகனை சுகமாக்கும். அவ அப்பப்ப தீயிலையும் தண்ணீரிலும் விழ தள்ளுது, இந்த கொடிய ஆவி நீங்கும்படி உதவி செய்யுங்க. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அங்க போனாலும் இது முடியாது. ஏதோ ஒரு ஆவி, அவங்களாலே ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. ஒரு காசு தீர்வு வரைக்கும் பிடிங்கிட்டு விட்டாங்க போல. பாருங்க, இயேசுதான் விடுதலை தருவார்னு கேள்விப்பட்டுதான் இந்த இடத்துல கண்ணீரோடு சத்தம் விட்டான். எத்தனை பேர் கண்ணீரோடு? ஒரு சிலர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி. அற்புதம் நடக்குது. இயேசுவை நோக்கி ஒரு பக்கம் திரள் கூட்டம் வருது. அவர் மிரண்டு போனார். இயேசு கிறிஸ்து வந்து அவர் எல்லாம் வந்து காரியத்தை கெடுத்துருவாங்க. வந்துட்டு அதிசயம் நடக்கணும்னு அத்தனை தானே வருதுங்க. இயேசுவை நோக்கி தான் வருது. ஆனா இங்க ஒரு தகப்பன் வந்து, தகப்பனுக்கும் இயேசுவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும்ல, அதுக்காக அந்த கூட்டத்தை பார்க்கிறார். ஐயோ நம்ம தொலைஞ்சு போனோம். அவர் பார்ப்பார், அவருக்கு எவ்வளவு வேதனை பாருங்க. பகல் பூரம் ஊழியம், ஜனங்க தொல்லை கொடுத்துட்டே எடுத்திருக்காங்க இயேசு கிறிஸ்துக்கு. இந்த 3 வருஷம் பயங்கரமா அவருக்கு தூங்க கூட இடம் இருக்காது. வசனம் சொல்லுது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திரள் கூட்டத்தை பார்த்துட்டு என்னதான் செஞ்சாராம்? அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. நல்லா கவனிக்கணும், அது ஒரு ஆவி. நம்ம கூட்டத்திலயும் அந்த போனவன் ஜெபிக்கும் போது இதைத்தான் ஆண்டவர் உணர்த்தினார். என்னதுதான்? ஊமையும் செவிடுமான ஆவியை. ஆவிக்கு என்ன கேட்காது சொல்லுங்க? ஒண்ணு நாவு, ஊமை, வார்த்தை வராது. 2வது என்ன வராது? செவிடு, காது கேட்காது. அது ஒரு ஆவி. நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட ஆவி எல்லாரும் கூடி ஜெபிக்க போறோம். அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்க சிறு இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? வந்துட்டு அந்த பையனுக்காக, தகப்பன் பையனுக்காக வந்து பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஆவி இந்த ஆவி? ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. எத்தனாவது வசனம்? 25. ஜன கூட்டமா வருகிறத பார்த்து என்ன சொல்ல? ஊமையும் செவிடுமான ஆவியை
இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். பிசாசை அதட்டணும். போடா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, எனக்குள்ள இருக்கு நீ அதிகாரம் இல்ல, அதட்டணும். அத மாதிரி உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கும்போது நீங்க அதட்டணும். போடா வெளியில. இயேசுவின் பிள்ளை, நீங்க தொட்டு ஜெபிக்கணும். இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவுடையது. பிள்ளைகளை பேச விடாதபடி செவிட்டின் ஆவி பாருங்க, அதுதான் ஊமையும் செவிடுமான ஆவியே. ஆண்டவர் அதட்டுகிறார். ஒரு சிலர் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. பிசாசை எங்க இருந்து வந்த, இது முக்கியம். இப்ப பிசாசை என்ன பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது, அதட்டணும். பிசாச பேச ஒட்டாமல் அதட்டினார் என்று இன்னொரு இடத்துல பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா, அதட்டுகிறார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து, ஐயோ பாருங்க, அந்த பயம் பேசுற வார்த்தை அவனை ஊமையாக்கி காதும் கேட்க விடாம பண்ணி பிசாசு என்ன செய்ய, சத்தம் விடுது. சத்தம் விட்டு என்ன செய்தான், அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அலக்கழித்து பயங்கரம் அலப்பற. இந்த பிசாசு சரீரத்தை விட்டு போறதுக்கு அது கொல்லதான் வந்திருக்கு. நல்லா கவனிக்க, அப்படிப்பட்ட ஆவி உடையவர்கள் கொல்லுவதற்காக இந்த பிசாசு வரும். ஆனா அவன் இயேசுவிடம் வந்துட்டானே, தகப்பன் பிள்ளையை கூப்பிட்டு இயேசுவிடம் வந்தபடினாலும் அவனுக்கு என்னதான் இல்ல, ஆபத்து இல்ல, தைரியமா இருக்கிறான். இயேசு சுகம் தருவார், விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க அப்படிலாம் அவர் சொல்றார். இந்த இடத்துல பாக்குறோம், அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். பாத்தீங்களா, இவர்களுக்கு இறங்கின தேவன் நமக்கு இறங்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலையை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் கூட இந்த வேளையில கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று நாம் கூப்பிடுவோமா? சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 15வது வசனத்துல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் இந்த வேளையில வாஞ்சிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்க்கிறார். நாம் தருகிறதில் கூட உற்சாகத்தோடு ஒரு பொருத்தனையை பண்ணி, ஆண்டவரை என் பிள்ளையை குணமாக்கினா இது நான் பொருத்தனை பண்றேன், உண்மையாக நீ செய்ய வேண்டும். அதை நீ நினைக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இந்த வேளையில் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அவங்க சொன்னாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். என் ஜனமே, அநேக காரியங்களுக்கு நேரம் இல்லாததுனால அந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால்களை முடக்குவோமாக. இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் என்றால் எனக்கு நீங்க இறங்குகிற தேவன். அவரவரை நாம் சொல்லுவோமா, எனக்கு நீ இறங்குகிற தேவன், அப்பா நீர் எனக்கு உதவி செய்கிற தேவன். இந்த பிள்ளையுடைய தகப்பன், ஐயா நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்ன ஏதோ ஒரு மூலையில அவிசுவாசம் இருக்கு, அது நீங்கும்படி உதவி செய்யும் என்று உதவி கேட்போமா? இந்த வேளை நாம் உதவி கேட்போமாக. எது எது உனக்கு தடைப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீ விசுவாசத்தைக் கொண்டு நீ செய்வாய், விசுவாசத்தை கொண்டு நீ பெற்றுக்கொள்வாய். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆமென். கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். நீ தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணி தேவ சமூகத்தில் இருக்கிறாய், அது இது நிமித்தமாக உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரும் வாயை திறப்பமாக. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, உனக்கு எந்த சூழ்நிலை இருக்கட்டும், சுற்றிலும் உள்ள அதை நீ பார்க்காதே, கர்த்தரை நோக்கி பார்.
இரண்டு குருடர்களும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இரண்டு கண்களும் திறக்கப்பட்டது. இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெறுமையாக அனுப்புவதில்லை. உன்னை ஆசீர்வதித்து உன்னை அவர் வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய விடுதலையும் அவருடைய ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா, எந்தன் இயேசுவே, எந்த